வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. இப்போ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். When the decimal point of certain positive decimal number is moved 2 places to the right, the new number is 2 times the sum of original numbers and the reciprocal of the original numbers. The product of 42 and the original number is இதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது வந்து 2 டைம்ஸ்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு அந்த டெசிமல் நம்பருங்கிறது என்னன்னு தெரியாது. அப்போ அந்த ஒரிஜினல் நம்பர், அதாவது அந்த டெசிமல் நம்பரை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ எப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், 9.567 அப்படின்னு இருக்கு. இந்த டெசிமல் பாயிண்ட் வந்து ரைட் சைடு ரெண்டு டிஜிட்ஸ் தள்ளி மூவ் ஆகும்னா நம்ம என்ன பண்ணுவோம், எதால் மல்டிப்ளை பண்ணணும், 100ஆல் பண்ணுவோம்னா 10ல் பண்ணால் இந்த பாயிண்ட் இங்கே போகும், 100ல் பண்ணால் இங்கே போகும். அப்போ 2 டிஜிட் ரைட் சைடு மூவ் ஆகணும் அப்படின்னா இந்த நம்பரை, இந்த டெசிமல் நம்பரை நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அப்போ இப்போ இதை எப்படி எடுத்துக்கணும்னா 100 இன்ட்டு இந்த டெசிமல் நம்பர் என்னன்னு தெரியாத நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா, இப்போ இந்த இதுக்கு அதான் மீனிங். when the decimal point of certain positive decimal number is moved 2 places to the right அப்படின்னா அது 100ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு மீனிங். ஓகேவா, நம்பர் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க, 2 times the sum of சம்னா ஆட் பண்ணும் ஒரிஜினல் நம்பர் அண்டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ஒரிஜினல் நம்பர் சொல்கிறாங்க. ஒரிஜினல் நம்பர் நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம், எக்ஸ் ப்ளஸ் அதோட ரெசிப்ரோக்கல் என்ன, 1/x. ஓகேவா, இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 50 வந்துடும். இப்போ 50x is equal to x plus 1/x. ஓகேவா, இப்போ இந்த எக்ஸை வந்து எல்சிஎம் எடுங்க. இப்போ 50x is equal to x square, x into x square plus 1 divided by xன்னு வந்துடும். ஓகேவா, இப்போ இது இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா 50x square is equal to x plus 1, x square plus 1 சாரி. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்லாம் ஒரு சைடு வந்துருங்க, கான்ஸ்டன்ட் மட்டும் ஒரு சைடு வச்சுக்கோங்க. அப்போ 50x square minus x square is equal to 1. இப்போ 50ல் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், 49x square is equal to 1. நம்மளுக்கு என்ன வேணும், ஒரிஜினல் நம்பர் தான் வேணும், எக்ஸோட வேல்யூ தான் வேணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் is equal to 1 divided by 49. இப்போ இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணோம், நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு சைடும் ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தோன்னா என்ன வரும், ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு எக்ஸ்ன்னு வரும். அப்போ 1ஓட ரூட்டு 1 தான், டிவைடட் பை 49ஓட ரூட் எப்படி வரும், 7 7 சார் 49 ஸோ 7. ஓகேவா, இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ப்ராடக்ட் ஆஃப் 42 அண்ட் த ஒரிஜினல் நம்பர். எக்ஸு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 7 கிடச்சிருச்சு. ப்ராடக்ட்னா மல்டிப்ளை பண்ணுவோமா, அப்போ 42 இன்ட்டு ஒரிஜினல் நம்பர் என்ன, எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துருக்கோமா. இப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 42 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 1/7. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 7 1s are 7, 6 7s are 42. அப்போ என்ன ஆன்சர், 6 தான் இதோட ஆன்சர். ஓகேவா, அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஜஸ்ட்டு ரெண்டு பிளேஸ் வந்து ரைட் சைடில் தள்ளி போயிருக்கிறதுனால 100ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இன்கேஸ் லெஃப்ட் சைடுன்னு சொன்னால் 100ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா, அவங்க எந்த சைடு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். ஓகேவா, அதுக்கப்புறம் யூஸ்வலாக உள்ளது தான், 2 டைம்ஸ்ங்கிறதுனால 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், சம்முங்கிறதுனால ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 42வும் அதோட ஒரிஜினல் நம்பரோட ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. அதை பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் 6 கிடைக்கும். ஓகேவா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை ஃபீட்பேக் சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.